என் பேரு ஜமீல் அரிபா. நான் வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என்னோட தரவரிசை வந்து 2182. இப்போ நான் வந்து விஏஓ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்திருக்கேன். ஓகே. என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன். பிஎஸ்சி மேக்ஸ். எப்போ கல்லூரி முடிச்சீங்க மேம்? நான் 2019 பாஸ்ட் அவுட். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? டிஎன்பிஎஸ்சி 2019 நான் லாஸ்ட் முடிச்ச உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சம் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் வந்து இந்த கொரோனா அந்த இஷ்யூஸ்னால அப்படி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை. அப்புறம் மெயின்ஸ் படித்தேன் 2022ல். அதுக்கப்புறம் இப்போ நடந்த லாஸ்ட் எக்ஸாமில் மெயின்ஸ் நடந்துச்சுல, அதுவும் படித்தேன். ஆனால் கிளியர் ஆகலை. இது குரூப் 4ல எத்தனாவது முயற்சி உங்களுக்கு? குரூப் 4ல் தேர்டுன்னு நினைக்கிறேன். தேர்டு. ஓகே. எவ்வளோ கேள்விகள் போட்டீங்க மேம்? நான் 152 கொஸ்டின்ஸ் போட்டேன் சார். தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்கன்றதை சொல்லுங்க மேம். தமிழ் நான் ஸ்கூல் புக்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் பண்ணேன். அப்புறம் வந்து அவுட் சோர்ஸ் புக்குன்னு எதுவுமே நான் வாங்கினதில்லை. பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அதை வேணால் வாங்கி கொஞ்சம் பார்த்துருக்கேனே தவிர நான் வாங்கி எதுவும் ஒன்றா படிக்கல. ஓகே. ஃபுல்லாகவே ஸ்கூல் புக்ஸ் தான்? ஸ்கூல் புக்ஸ் தான். ஓகே. தமிழ் அறிஞர்கள்லாம் எதில் படிச்சீங்க? அதுவும் ஸ்கூல் புக்ஸ் தானே? தமிழ் அறிஞர்கள் ஸ்கூல் புக்ஸ் தான். அதை தாண்டி வந்து இந்த டேஃப் புக்கு, அதுக்கப்புறம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, அந்த புக்கில் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன். ஃபுல்லாக நான் புக்கு வாங்கலை, நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டேன். கலைச்சொற்கள் மேம்? கலைச்சொற்களுமே எல்லாமே அப்படிதான். எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். ஸ்கூல் புக்ஸ் தான். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்க. மேக்ஸ் வந்து அகாடமியில் ஏதாவது ஒரு அகாடமி யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி தான் மோஸ்ட்லி நான் ப்ரிப்பேர் பண்ணது. அகாடமி எதுவுமே டெஸ்ட் பேட்ச் மட்டும் எப்போமாவது போட்டுக்கிடுவேனே தவிர, ஒரு குரூப் 4க்குன்னு ஒரே ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது வரைக்கும் போட்டிருக்கேன். அதுவும் அந்த தலைக்கோல் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் டேஃப்ல இருந்து போட்டேன். அதுக்கப்புறம் எதுவுமே நான் அகாடமிக்கு போய் போடலை. மெயின்ஸ்க்கு வேணால் ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கேன். நீங்கள் தான் செல்ஃபாக படிச்சது? செல்ஃபாக படித்ததா, வீட்டிலேருந்து யூடியூப் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணி அப்படி படித்தது. ஓகே. படிக்க வந்த அப்புறம் எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும், என்னென்ன படிக்கணும்லாம் தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு மேம்? அது ஒரு கேதர் பண்ணுறதுக்கு ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ஆயிட்டு. அப்புறம் தெரிஞ்சாலும் நம்மளால படிக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிட்டு. ஓகே. ஜிஎஸ்லாம் எப்படி படிச்சீங்க மேம்? ஜிஎஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை வந்து விரும்பி படிப்பேன். நான் வந்து யூடியூப் சேனல்ஸ் பார்த்து படிப்பேன். அந்த குருநாஸ் ஐஏஎஸ் அகாடமி, வெரண்டா ரேஸு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேனல், ஸ்டாஃபு, சுரேஷ், இந்த மாதிரி 4 அகாடமி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். இதை ஃபாலோ பண்ணி ஜிஎஸ் பார்த்துக்கிடுவேன். மித்தபடி வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் சார். ஓகே. நோட்ஸ்லாம் எடுத்தீங்களா மேம்? நோட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுத்துமே அதை திருப்பி என்னோட நோட்ஸை என்னாலே படிக்க முடியல அப்படின்னா நோட்ஸ் எடுக்கிறத அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஓகே. பிஒய்க்குலாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் சொல்லுங்க மேம்? பிஓக்கு எப்போது வந்து ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டு அப்படி படிச்சுக்கிறது தான். கம்பைன் ஸ்டடி பண்ணியிருக்கீங்க? கம்பைன் ஸ்டடி தான் ரொம்ப மஸ்ட்டு. கம்பைன் ஸ்டடி நான் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு 2 அக்கா இருக்காங்க. தனப்பிரியா அக்கா, அப்புறம் சொர்ணா அக்கா, அந்த மாதிரி அக்கா, அப்புறம் ரோஸ் அக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கா கூட சேர்ந்து படிக்கிறது தான். அவங்களுக்கு எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தே நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் என்ன பெனிஃபிட் கம்பைன் ஸ்டடி பண்ணுறது? ஸ்டடி பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நிறைய சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும் போது அது நம்மளுக்கு நல்ல ப்ராப்பராக அனலைஸ் ஆகும். நம்ம சொல்லிக் கொடுக்கணுங்கும் போது புரிஞ்சு படிப்போம். அதனால அது ஒரு நல்ல விஷயம் தான். படிக்கிற காலகட்டத்தில் செல்ஃபோன் எப்படி பயன்படுத்துனீங்க? அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்ததா? சோஷியல் மீடியா டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்தா இருக்கு. நானே நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம். ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்து நம்மளை வந்து பாசிட்டிவாகவும் அதை கொண்டு போகும். லைக் வந்து யூடியூப் சேனல்ஸ் மாதிரி அதுவும் வந்து நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமும் இருக்குது, நம்ம கொண்டு போகிற விதம் தான். உங்கள் வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்கிறதுக்கு? வீட்டில் ஃபுல் சப்போர்ட் எங்கள் தாத்தா தான். எங்கள் தாத்தாவோட ஃபுல் சப்போர்ட்டில் தான் படிச்சிருக்கேன். மற்றபடி என் தங்கச்சி 2 பேரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் சப்போர்ட்டில் படித்தேன். அப்புறம் இப்போ எங்கள் அத்தா வந்திருக்காங்க, எங்கள் அத்தாவும் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் ஸ்டார்டிங்கில் எங்கள் தாத்தா தான் ஃபுல் சப்போர்ட் மீ. அத்தான்னா யாருங்க? தாத்தானா அம்மாவோட அப்பா. அத்தான்னு சொன்னீங்களே? அத்தானா டேடி. டேடி. ஓகே. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. எக்ஸாம் ஹாலில் வந்து பதட்டப்படக்கூடாது. ஏன்னா நான் மோஸ்ட்லி பதட்டப்பட்டே நிறைய விஷயங்களை தப்பாக போட்டு வந்திருக்கேன். அதனால பதட்டப்படாமல் இருந்தாலே வந்து நிறைய விஷயங்களை கரெக்டாக போட்டுடலாம். தெரியாத கேள்விகளுக்கு எப்படி விடையளிப்பீங்கன்னு சொல்லுங்க. நான் ஏதாவது வந்து பார்ப்பேன். மோஸ்ட்லி வந்து இது இருக்காது, நம்ம வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம படிச்சிருப்போம், அது ஒரு இதோட மேட்ச் ஆகாமல் இருந்திருக்கும். அப்போ இது வராது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒமிட் பண்ணி தான் போட்டேன். புதுசாக படிக்க வரவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு எங்கேருந்து படிக்க தொடங்கலாம்? உங்களுக்கான ஆலோசனைகள்? எப்போவுமே வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சு அவனை வர வழியில் நம்ம ஒரு ஃபீல்டுக்குள்ளே வாரோன்னா அதை பேசிக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஃபர்ஸ்டே மெட்டீரியல்ஸ் எடுத்து நம்ம படிச்சிட்டோம்னா மெட்டீரியல்ஸ் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு லேக் ஆகும், படிக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை வந்து படிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னோட தாட். செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க?
என்னைய வந்து மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. லைக் தம்பி அந்த மாதிரி ஏதாவது அவங்க கிட்ட பேசினாலே மோட்டிவேட் ஆயிருவேன். அது மாதிரி யாராவது ஒரு மோட்டிவேட்டர்ஸ்க்கு வந்து கூட வச்சுக்கணும். ஆ. இந்த மொமெண்ட் எப்படி இருக்கு? ஆர்டர் வாங்குனது, ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் எப்படி இருக்கு? எப்படி சொல்றது? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் நம்மளுக்கு வந்து இறைவன் தரணும் அப்படின்னு நாடி இருக்கான். ஆ, எப்படி சொல்றது? எல்லா விஷயமே அவனோட நாட்டத்துல தான் நடக்கு. இறைவன் இல்லாம எதுவுமே இல்ல. அவன் இப்பதான் எனக்கு தரணுன்றதுக்கா தந்தது ஒரு நல்ல போஸ்ட் தான். நான் வந்து எப்படி சொல்றது? அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்துது. என்ன மெசேஜ் சொல்றீங்க நீங்க ஆஸ்பிரன்ஸ்? கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா நான் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து படிக்கிறதே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வேண்டவே வேண்டாம், எனக்கு இந்த ஃபீல்டே வேண்டாம், நிறையா ஃபேமிலி இஷ்யூஸ்னால அதுக்குள்ள போயிட்டேனே தவிர நான் படிப்பை கண்டினியூ பண்ணல. அந்த விஷயத்த வந்து யாருமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து எக்காரணத்தை கொண்டுமே விட்டுறவே கூடாது. அப்படி மட்டும் பண்ணாலே நம்ம சக்ஸஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து கடந்த தோல்விகள்லாம் உங்களுக்கு என்ன லெசன் சொல்லி தந்ததா நினைக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப என்ன சொன்னாங்கன்னா, நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கா. நம்ம படிச்சிருக்கவே மாட்டோம். ஆனா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம படிச்சுட்டு இருக்க மாதிரியே தான் தோணும். இன்னமும் படிச்சுட்டு இருக்க, நீ பாஸ் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு வந்து என்னை ரொம்பவே ஹேட் பண்ணியிருக்கு. அதனால நம்ம படிக்கிறதை யார்கிட்டயும் சொல்லாம படிச்சுட்டே இருக்கணும் போல.